Good morning, sirs. Good morning, sir. ஸோ எப்போதும் போல் உலகத்தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேருந்து நம்ம அனாட்டமி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம லோவர் லிம்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ லோவர் லிம்பில் இருக்கிற போன்ஸை வந்து இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். பெல்விக் போன் வந்து 3 போனால் செய்யப்பட்டது. ஈலியம், இஸ்கியம், பியூபிக் போன். இந்த 3ம் சேர்ந்து ஒரு கிண்ணத்தை அமைக்குது. அந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் பெரிய கிண்ணம், தோள்பட்டையை போல் கிளீனாய்ட் லேப்ரம் மாதிரி இல்லாத, கிளீனாய்ட் லேப்ரம் வார்த்தையே சின்னதாக இருக்குது. அசிட்டாபுலம் பெருசாக இருக்குது. அசிட்டாபுலம் ஒரு பெரிய புலத்தை அது வந்து உருவாக்குது, ஒரு பெரிய கிண்ணத்தை. அதுதான் வந்து அந்த பந்து கிண்ணத்தில் அது ஒரு கிண்ணம். பந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனோட பேர் என்ன? ஃபீமர் த லாங்கஸ்ட் போன் ஆஃப் தி பாடி. ஃபீமருக்கு வந்து ஒரு ஹெட் இருக்குது, ஒரு நெக் இருக்குது, ஒரு ஷாஃப்ட் இருக்குது, எண்டு டெய்ல் இருக்குது. ஸோ ஹெட்டில் வந்து ஒரு பெரிய பந்து, கிட்டத்தட்ட ஒரு குலாப் ஜாமுன் கணக்காக இருக்குது. அது போய் அந்த பந்தில் போய் மாட்டிக்குது, அந்த கிண்ணத்தில் போய் மாட்டிக்குது. அந்த அசிட்டாபுலத்தில் அந்த ஃபீமரோட ஹெட்டு போய் உள்ள ஆக்ஷன் கொடுக்குது. என்னென்ன ஆக்ஷன் கொடுக்குது அப்படின்னா, சர்க்கம்டக்ஷன் கொடுக்குது, அப்டக்ஷன் கொடுக்குது, அடக்ஷன் கொடுக்குது, ஃப்ளக்ஷன் கொடுக்குது, எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் கொடுக்குது, மீடியல் ரொட்டேஷன் கொடுக்குது. ஆனால் ப்ரொனேஷன் சுப்பினேஷன் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே ப்ரொனேட்டாஸ் சுப்பினேட்டாஸ் கிடையாது. ஏன்னா காலில் இந்த வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம், வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். நீ ஜாயிண்ட் வந்து ஃபார்ம்டு பை 3 போன்ஸு: ஃபீமர், டிபியா, ஃபிபுலா. ஸோ ரேடியஸ்க்கு இணையாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா, கட்டவரலுக்கு நேராக பார்க்குறது டிபியா, ஃபிபுலாக்கு இணையாக நம்ம பார்க்குறது அல்னா. டார்சல் போன்ஸ் மொத்தம் 7 டார்சல் போன்ஸ், 3 க்யூனிஃபார்ம், ஒரு கியூபாய்ட், நாவிகுலார், கால்கேனியம், டார்சல் போன். டார்சோ டேலோ ஃபிபுலார் தான் ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ நம்ம ரேடியா ஸ்டைலட் ப்ராசஸ், அல்னா ஸ்டைலட் ப்ராசஸ் பார்த்த மாதிரி கீழே வந்து மீடியல் சைடாக பார்க்குறது மீடியல் மேலியோலஸ்னால் சுற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். லேட்ரல் மேலியோலஸ். ஸோ அது வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அங்கே வந்து அந்த ஃபுட்டு வந்து பெடல் மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்டு முன்னையும் பின்னையும் வேலை செய்யுது. அதனால தான் உங்களோட காரில் ஆக்சிலேட்டர் எல்லாம் மிதிக்க முடியுது, உங்களால் ஓட முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஸோ இந்த டேலோ ஃபிபுலா டார்சல் ஜாயிண்ட், டேலோ டிபியோ ஃபிபுலர் டார்சல் ஜாயிண்ட்ஸ், இதுதான் ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுது. அந்த டார்சல் போன்ஸும் டேலஸில் இருக்கிற டார்சல் போனும் டிபியா, ஃபிபுலா, இந்த 3 எலும்பும் சேர்ந்து தான் ஆங்கிள் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் நம்ம மெட்டாடார்சல்ஸை பார்த்தோம். அப்புறம் காலில் இருக்கிற அந்த ஃபேலிங்ஸை பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மசில்ஸ் ஆஃப் தி லோவர் லிம்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2-3 ட்ரையாங்கிள்ஸ், அதாவது அவுட்லெட்ஸ், அப்டமன்லேருந்து காலுக்கு வரக்கூடிய 3 முக்கியமான துவாரங்களை பார்த்தோம். ஒன்று வந்து இங்குவைனல் கனால், 2வது ஃபெமோரல் கனால், 3வது ஆப்சுரேட்டர் கனால். ஃபெமோரல் கனால்குள்ளே ஃபெமோரல் வேன் ஸ்ட்ரக்சர் போகுது. ஃபெமோரல் வெயின், ஃபெமோரல் ஆர்ட்ரி, ஃபெமோரல் நர்வ். ஸோ வெயின் வந்து மீடியலாக, நர்வ் வந்து லேட்ரலாக அப்படிங்கிறத பார்த்தோம். இங்குவைனல் கனாலில் பார்த்தோம். ஃபெமோரல் ஹெர்னியா வந்து ஃபீமேல்ஸில் அதிகமாக பார்க்குறோம். பட் ஸ்டில் ஃபீமேல் அதிகமாக பார்க்கக்கூடிய ஹெர்னியா ஸ்டில் இங்குவைனல் ஹெர்னியா தான். இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னா குடல் இறக்கம். இங்குவைனல் கனால் வழியாக குடல் வந்து கீழே இறங்குறத வந்து இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 2 முக்கியமான மசில்ஸை பார்த்தோம். அது வந்து ஒன்று சார்டோரியஸ், இன்னொன்று வந்து கிரேசிலிஸ். சார்டோரியஸ் வந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன்லேருந்து டிபியல் டியூபராசிட்டிக்கு போகுது. கிரேசிலிஸ் மசில் பியூபிக் டியூபர்கல் வந்து நம்ம பேண்ட் ஜிப்பு போடுற அந்த நாடா கட்டுற இடம் தான் பியூபிக் டியூபர்கல். அந்த பியூபிக் டியூபர்கல் மேலே இருக்கிற ஃபேட் ஆஃப் டிஷ்யூ வந்து ஃபேட்டி பேட் ஆஃப் பியூபிக் டிஷ்யூ, மான்ஸ் பியூபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மான்ஸ் பியூபிஸ். மான்ஸ் அப்படின்னாலே ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சமிட்னா ஒரு மாநாடு, ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பியூபிக் டியூபர்கல்லேருந்து திரும்ப டிபியாவை நோக்கி போகிறது வந்து கிரேசிலிஸ் மசில் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க மசில். சார்டோரியஸ் அண்ட் கிரேசிலிஸ் வந்து ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மசில்ஸ் ஆஃப் தி லெக். இந்த காலுக்கு சற்று அழகு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க தான் கொடுக்குறாங்க. நடந்தால் கால் அசைவு காணும் பொழுது அந்த அசைவுக்கு ஏற்ற சதை நகர்வது வந்து சார்டோரியஸ் அண்ட் கிரேசிலிஸை வந்து வரலாறு சிறப்பு மிக்க ஆன்டி ரேப் மசில். ஸோ ஆன்டி ரேப் மசில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லோவர் லிம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ரைட் ஹிப், ரைட் பட்டக்கோட பேக் சைடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் 3 விதமான மசில் இருக்குது. குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், 3 குளூட்டியஸ் பட்டக் வந்து 3 சதைகளால் செய்யப்பட்டிருக்குது. ஒன்று மேக்ஸிமஸ்,
நம்ம சட்டை சைஸ் எடுக்க போனால் அப்படி தானே இருக்குது, ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு கேட்போம். நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க லார்ஜ் எடுப்பாங்க, குட்டியாக இருக்கிறவங்க ஸ்மால் எடுப்பாங்க. இந்த பட்டக்லேயே 3 சதைகள் இருக்கா. மேலே தோன்ற சதை வந்து குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐஎம் இன்ஜெக்ஷன்ஸ் டெல்டாய்டை விட கையில் தான் தரப்படுது. பெரும்பாலான தடுப்பூசிகள் கையில் தான் கொடுக்கப்படுகிறது. தடுப்பூசிகள் பட்டக்கில் கொடுக்கப்படுவதில்லை. தொடையில் வேணால் குழந்தைகளுக்கு தரோம். ஆண்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை அப்படின்னு நம்மளுடைய இந்த இன்ஜெக்ஷன் சீலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஎல் தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் பெரும்பாலான ஐஎம் இன்ஜெக்ஷன் வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளூட்டியஸ் மேக்ஸிமஸில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டினாக வரலாம். ஸோ தி இன்ஜெக்ஷன் ஐஎம் இன்ஜெக்ஷன் பெரும்பாலாக கொடுக்கக்கூடிய தசையோட பேர் என்ன அப்படின்னா குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அப்படின்னு பேர். அந்த பேருக்கு என்னங்க, அந்த பட்டக்கோட பெரும்பாலான சதையை யார் தருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமஸ் மசில் தான் தருது. அதனால தான் அதை மேக்ஸிமம்னு சொல்கிறோம். அடுத்து மீடியஸ் அப்படின்னு வருது. ஸோ மேக்ஸிமஸ்க்கு பின்னாடியே மீடியஸ் தெரியுது. ஸோ மேக்ஸிமஸை கட் பண்ணி காட்டுறாங்க, இங்கே மீடியஸ் தெரியுது. மீடியஸ்க்குள்ளேயும் ஒரு சதை இருக்குது, அது வந்து மினிமஸ். ஸோ இந்த 3 தசைகள் தான் ஹிப்போட ஸ்ட்ராங் ஃப்ளெக்ஸார்ஸாக வேலை செய்யுது. நம்மளுடைய காலை நம்மளுடைய உடம்போட நிலைநிறுத்துவதற்கு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மசிலாக அது அமையுது. அது மட்டும் இல்லாத வென்ட்ரல் ஆஸ்பெக்டில் நம்ம 2 மசில் பார்த்தோம், ஈலியாக்கஸ் அண்ட் சோயாஸ் மேஜர். நினைவு இருக்குங்களா? வெர்டிபிரல் காலத்துலேருந்து அந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்லேருந்து நேராக வந்து கிரேட்டர் ட்ரோகாண்ட்ரலையும் லெசர் ட்ரோகாண்ட்ரலையும் கனெக்ட் ஆகிறத பார்த்தோம். மறந்துட்டாலும் தப்பு கிடையாது, உள்ளே நம்ம போகும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ்க்கு தாண்டி உள்ளேருந்து சில சேக்ரம்லேருந்து சில மசில்ஸ் வருது. அதுதான் பைரிஃபார்மிஸ். இதுதான் ஆப்சுரேட்டர் கெனாலை வந்து ஒரு ஃபொராமென் அபவ் பைரிஃபார்மிஸ் மசில், ஃபொராமென் பிலோ பைரிஃபார்மிஸ் மசில். அதாவது ஒரு ஓட்டையில் ஒரு தசை ஓடுச்சுன்னா அந்த ஓட்டையை 2 பாகங்களாக பிரிக்கிறது. ஒன்று சுப்பீரியராகவும் இன்னொன்று இன்ஃபீரியராகவும் பிரிக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கிரேட்டர் சயாட்டிக் ஃபொராமென் அபவ் பைரிஃபார்மிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரேட்டர் சயாட்டிக் ஃபொராமென்னா அது வழியாக மேபி சயாட்டிக் நர்வ் போகுமா என்னன்னு தெரியும், நம்ம பார்த்தா தான் தெரியும். இது வந்து கிரேட்டர் சயாட்டிக் ஃபொராமென் பிலோ தி பைரிஃபார்மிஸ் மசில். ஸோ இதுதான் நம்ம சயாட்டிக் ஃபொராமென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைரிஃபார்மிஸ் மசில். ஸோ கிரேட்டர் சயாட்டிக் ஃபொராமென் அபவ் பைரிஃபார்மிஸ் பிலோ பைரிஃபார்மிஸ். அப்புறம் இங்கே ஒரு சின்ன மசில் பார்க்குறோம், ஜெமிலஸ் சுப்பீரியர், ஜெமிலஸ் இன்ஃபீரியர் அப்படின்னு 2 தசைகளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த இஸ்கியம் போன்லேருந்து ஒரு மசிலை பார்க்குறோம், ஆப்சுரேட்டர் இன்டர்னஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ் அப்படின்னு ஒரு மசிலை நம்ம பார்க்குறோம். குவாட்ரேட்டஸ் அப்படிங்கிற மசில் நம்ம கையிலையும் எங்கேயோ பார்த்தோம், நினைவு இருக்குங்களா? ஸோ இங்கே முக்கியமான தசைகளை பார்க்குறோம் இடுப்பு பகுதியில். குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ், ஜெமலஸ் சுப்பீரியர், ஜெமலஸ் இன்ஃபீரியர் பார்க்குறோம். குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸை பார்க்குறோம். குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ் வந்து இந்த இஸ்கியத்தையும் இந்த ஃபீமர் போனோட இது போஸ்டீரியர் ஆஸ்பெக்டா ஆன்டீரியர் ஆஸ்பெக்டா நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ், பைரிஃபார்மிஸ் மசில் சயாட்டிக் ஃபொராமெனை 2ஆக பிரிக்கிறது. சுப்பீரியர் ஃபொராமென் இன்ஃபீரியராக பிரிக்குது. அதுக்கப்புறம் ஜெமலஸ் சுப்பீரியர், ஜெமலஸ் இன்ஃபீரியர், ஆப்சுரேட்டர் இன்டர்னஸ் ஃபெமோரிஸ் மசில். ஸோ இது வந்து நம்மளுடைய குளூட்டியஸ். நம்ம குளூட்டியஸ் மசிலை வேண்டுமென்னா வாலண்டரியாக கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம், பைசப்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா பட்டெக்ஸை டைட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். டைட் பண்ணும்போது பட்டெக்ஸில் ஒரு குழி விழும். கன்னத்தில் ஏன் குழி விழுது யோசிச்சு பார்த்தீங்களா? கன்னத்தில் சில பேருக்கு குழி விழுது இல்லையா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரபு சாருக்கெல்லாம் சின்ன தம்பி தூளியிலே ஆட வந்த வானத்தின் மின்விளக்கே பாடும்போது இந்த குழி விழுது இல்லையா? குழி சில பேருக்கு அழகாக இருக்கும்ல, அதை பார்ப்பாங்க. அந்த குழி விழுத காரணம் என்ன? இன்சர்ஷன் ஆஃப் தி மசில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஆரிஜின் அப்படின்னா மசிலோட துவக்கம். அந்த இன்சர்ஷன் ஆஃப் தி மசில் ஸ்கின்னோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, அடுத்த உதாரணம் எப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தீக்காயங்கள் ஏற்பட்டவங்க, முகத்தில் தீக்காயங்கள் ஏற்பட்டவங்கள பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன அப்படின்வாங்க. காரணம்
ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்கெலிட்டல் மசில் எல்லாமே வாலண்டரி மசில் தான். நீங்கள் நினச்சா தான் அது வேலை செய்யும், மூளை தானாக அதை இயங்காது. ஸோ கடவுளும் சில தசைகளை உங்கள் கட்டுப்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லதை செய்யணும், நீங்கள் உங்கள் சொந்த மூளையை பயன்படுத்தணும், எல்லாமே நானே சொல்லி கொடுத்துட்டா எப்படி நீங்களாம் உங்கள் மூளையை பயன்படுத்த மாட்டீங்களான்னு ஏறத்தாழ ஒரு 300 தசைகள் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. சிரிக்கிறதுக்கு, கோவப்படுறதுக்கு, கையை எடுத்து யாராவது அடிக்கிறதுக்கு, கையை யாராவது உதவுது கெட்டதை அடிக்கிறதுக்கும், நல்லதை வரவேற்கிறதுக்கும், காலில் வந்து படிக்கட்டை நீங்கள் ஏறுறதுக்கும், பல பாதைகள் நடந்து போகிறதுக்கு எல்லாம் தசைகள் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன வச்சுக்கோங்க, இது எல்லாமே தான் இயங்கி கிடையாது, நீங்கள் நினச்சாதான் ஆகும். ஸோ யாராவது இன்ஜெக்ஷன் போடும்போது பட்டெக்ஸை டைட் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது பேஷண்ட் என்ன சொல்லணும், வாய் திறந்து நல்லா மூச்சு விடுங்க. எதுக்கு? இன்ஜெக்ஷன் போடும்போது மூச்சு வாங்கிடுமா என்ன? கவனத்தை திசை திருப்பதற்கு. நல்லா வாய் திறந்து மூச்சு விடுங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா வாய் திறந்து, அவங்க கவனம்லாம் என்னமோ சொல்கிறாங்க, வாய் திறந்து மூச்சு விடுதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கவனமெல்லாம் அங்கே போகுது. இந்த ஃபினாமினன் பேர் ஜென்ட்ராசிக் ஃபினாமினன் அப்படின்னு பேர். ஜென்ட்ராசிக் ஃபினாமினன் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு வேலையை நம்ம கவனம் செலுத்தணும், யாராவது எக்ஸாமின் பண்ணணுன்னா இந்த ஜென்ட்ராசிக் ஃபினாமினன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிகழ்வை இன்னொரு நிகழ்வோடு பிரிக்கிறதுக்கு ஒரு நிகழ்வு மேலே கவனம் செலுத்தி இன்னொரு நிகழ்வு மேலே கவனத்தை இழப்பது தான் ஜென்ட்ராசிக் ஃபினாமினன் அப்படின்னு. இப்போ முக்கியமாக மருத்துவர்கள், செவிலியர்கள் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கோமோ, நம்ம பிபி பார்த்துட்டு தான் பேஷண்ட்டோட கண்ணு பிபியே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். நீங்கள் கண்ணு மூடி 1லேருந்து 2 எண்ணுங்க. எதுக்குமா? அப்போ தாங்க பிபி கரெக்டாக காட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஜெக்ஷன் போடும்போது நல்லா உடம்பை நல்லா திருப்பிட்டு நல்லா வாய் திறந்து மூச்சு விடுங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்க பட்டெக்ஸை டைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து இன்வாலன்ட்ரி மசில் கிடையாது, வாலண்ட்ரி மசில். டைட் பண்ணாங்கன்னா உள்ள நீடில் மாட்டிக்கும், உடச்சிக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் மசில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபினாமினன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தையா, போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வருது. பட் இருந்தாலும் குளூட்டியஸ்னு பேர் வந்தாலே அது என்னது? போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை தான். ஸோ குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், மீடியஸ், மினிமஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான தசை இருக்குது, ஈலியோ டிபியல் ட்ராக்ட். ஈலியம் போன்லேருந்து பின்னாடி நம்ம நிற்கும்போது யாராவது பின்னாடி நம்ம பின்னாடி சைட்லேருந்து பார்த்தா இந்த முட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாப்புலேட்டியல் ஃபோர்ஸா கிட்ட ஒரு டைட்டாக டெண்டான் தெரியும். பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? நம்ம டைட் பண்ணும்போது 2 டெண்டான் கட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்த்துட்ருக்கிறது தான் ஈலியோ டிபியல் ட்ராக். இதை வேணும்னா உங்கள் டைட் பண்ண முடியும். இந்த தசையை டைட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ராமினெண்ட் ஆகுதா? லூஸ் பண்ணுங்கள். தெரியுதா? இந்த ஒரு ஃபேஷியா. ஸோ இந்த ஃபேஷியாவை தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அந்த ட்ராக் பேர் என்ன அப்படின்னா ஈலியோ டிபியல் ட்ராக்ட். ஈலியோ டிபியல் ட்ராக்ட். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம ஒரு ஃபேஷியா பார்க்குறோம், டென்சார் ஃபேஷியா லட்டா. என்ன பேர்? டென்சார் ஃபேஷியா லட்டா. ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்ஸில் நீங்கள் பேஜ் நம்பர் 506 ஃபிகர் 6.44 ஃபிகர் 6.45 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 508 ஃபிகர் நம்பர் 6.46 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்குள்ளே பார்க்குறோம், குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஷயாட்டிக் ஃபோராமெனில் அபவ் பைரிஃபார்மிஸ் மசில், பிலோ பைரிஃபார்மிஸ் மசில் அதில் பார்க்குறோம். அதில் வந்து ஒரு முக்கியமான நரம்பு போயிட்டுருக்கு. ஒன் ஆஃப் தி திக்கஸ்ட் நர்வ் ஆஃப் தி பாடி, வந்து ஷயாட்டிக் நர்வ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேறு சில நரம்புகளும் பார்க்குறோம் இதில். போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தி தை. அதனால தான் இன்ஜெக்ஷன் போடும்போது அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட்டில் போடணும். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ இந்த பகுதி ரொம்ப நம்மளை கவனமாக கேட்கணும். இப்போ இந்த பட்டெக்ஸை 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். தெரியுதா? அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட், லோவர் அவுட்டர் குவாட்ரண்ட், அப்பர் இன்னர் குவாட்ரண்ட், அப்பர் இன்னர் குவாட்ரண்ட், அப்பர் லோவர். இது இன்னர், இது அவுட்டர். நினைவு இருக்கா? நம்ம இன்ஜெக்ஷன் எங்கே போடணும்? சேஃப் சைட் ஃபார் இன்ஜெக்ஷன். நல்லா பாருங்கள், கிரேஸ் அனாட்டமி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேயே என்ன போட்டிருக்காங்க? சேஃப் சைட்டு. அதாவது ஈலியாக் கிரஸ்ட்லேருந்து 3 விரல் கீழே போடணும். ஒருவேளை நீங்கள் பட்டக்கில் இது வந்து காமனாக நடக்குது. ஸோ அதனால் இதில் எவ்வளோ டைம் ஆனாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன்.
இன்ஜெக்ஷன் பட்டக்ஸில் எங்கே வேணால் குத்துறதுக்கு வந்து அது ஊசியை குத்தி வைக்கிற ஊசி ஸ்டாண்டு கிடையாது, நேராக எடுத்து சொருகிறதுக்கு. அது யார் வேணால் சொருவாங்க. ஒரு நல்ல செவிலியர், நல்ல மருத்துவர் ஊசி ஐஎம் இன்ஜெக்ஷன் எங்கே போடுவாங்கன்னா பட்டக்ஸில் அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட்டில் தான் போடுவாங்க. அப்போ கிளாஸ்க்கு வந்தால் தான் எங்கே குத்தணும்னு தெரியும். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க நீங்கள், இப்போ அம்பு விடும் போட்டியிலையும் கலர் கலராக வளையம் இருக்குது, அதில் நடுவில் எங்கே போடணுமோ அங்கே போட்டால் தான் மார்க் அதிகம். எங்கே வேணால் விடலாம் அப்படின்னா என்ன ஆகும், மாஸ்டர் படத்தில் விஜய் ஏதோ பல்ப் உடச்சிட்றாரு பாருங்கள் அம்பை விட்றேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது இன்ஜெக்ஷனை போட்டு விட்டிங்கன்னா என்ன ஆகும், சயாட்டிக் நர்வை பாதிச்சிடும். ஒரு இடத்துல ஒன்று இருக்குது. கீழே போட்டிங்கன்னா ஃபீமர் ஹெட் இருக்குது, அதாவது லோவர் அவுட்டர் குவாட்ரண்ட்டில், அதாவது அப்பர் லோவர் இன்னர் குவாட்ரண்ட்டில் போட்டிங்கன்னா சயாட்டிக் நர்வ் இருக்குது, மேலே போட்டிங்கன்னா ஈலியாக் மசில் இருக்குது. ஸோ எது சேஃபஸ்ட்டு சைட்டு, குளூட்டியஸ் மேக்ஸிமஸில் தான் நம்ம போடணும். ஸோ அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட். அப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பட்டக்ஸை பன்னுன்னு சொல்லி நம்ம பழகுவோம். அந்த பன்னை 4ஆக வெட்டணும், மேல் பாதி கீழ் பாதி. மேல் பாதியில் லேட்ரல் ஆஸ்பெக்டில் போடணும், மீடியல் ஆஸ்பெக்டில் போடக்கூடாது. ஸோ ஃபிகர் நம்பர் 6.47 உங்கள் படத்தில் வரைஞ்சிக்கோங்க. ஏன் அங்கே ஊசி போடக்கூடாதுங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட், இது இந்த தசையில் ஒன்றும் வரது கிடையாது. இதே நீங்கள் லோவர் இன்னர் குவாட்ரண்ட்டில் போட்டிங்கன்னா என்னென்ன வருது, நர்வ் டு ஆப்சுரேட்டர், நர்வ் டு குவாட்ரேட்டர். அதனால தான் சில பேஷண்ட் சொல்லுவாங்க ஊசி போட்டோன்னே காலே மறுத்து போச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் ஆப்சஸ் வரத்துக்கு ஸோ பட்டக்ஸில் 2 முக்கியமான காரணம் பார்க்கணும். ஒன்று பிவல், அந்த தசையோடு இருக்கணும். அந்த தசையோட ஆங்கிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன். தசை எப்படி போகுது, மீடியோ லேட்ரலாக போகுது, இன்ஃபீரியராக போகுது. ஸோ அதோடைய ஓட்டம் எப்படி இருக்குது, ஒரு பட்டக் இருந்ததுன்னா பட்டக்கில் மீடியல்லேருந்து லேட்ரலுக்கு போகுது, இன்ஃபீரியரை நோக்கி போகுது. ஸோ உங்களோட பிவல் எப்படி இருக்கணும்னா லேசாக டில்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த பிவலுங்கிறது வந்து ஒரு இன்ஜெக்ஷனில் நம்ம தெரியும், அது சீவி இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனோட நீடில் சீவி இருக்கும். அந்த சீவுனது ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், இல்லை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். பட் ஆனால் 180 டிகிரிஸில் இருக்கக்கூடாது. எவ்வளோ டிகிரிஸில் இருக்கணும், ஒரு 120 டிகிரிஸ்லேருந்து நோக்கி இருக்கணும். ஸோ வந்து நீடில் பிவல் வந்து இப்படி தான் இருக்கணும். ஒருவேளை பிவல் இப்படி நேராக வச்சிங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும் போதே உங்களுக்கு தெரியும், கட்ட 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 கட்டன்னு நறுக்கினே போகிற மாதிரி, காய்கறி நறுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுடைய ஈகோ ப்ராப்ளம்னால நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆமாம் சார் எனக்கும் நான் போடும்போது அப்படி இருந்தது. எத்தனை பேர் கை தூக்குங்க, நான் போடும்போது கட்ட கட்ட. ஸோ பட்டக்ஸில் முக்கியமான பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று பிவல் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கணும், மீடியோ லேட்ரலாக இருக்கணும், இன்ஃபீரியராக இருக்கணும். அடுத்து இன்ஜெக்ஷன் போடுறது வந்து குளூட்டியஸ் மசிலோட அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட்டில் தான் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ குளூட்டியஸ் மசிலுக்கு யார் பிளட் சப்ளை கொடுக்க போகிறா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரியா, இன்டர்னல் இலியாக் ஆர்டரியா? எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரி. இன்டர்னல் இலியாக் ஆர்டரி வந்து மலைப்பை, மூத்திரப்பை, கர்ப்பப்பை அந்த மாதிரி இடத்துக்கு போயிடும். எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரி தான் வரும். எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரியிலேருந்து சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்டரி, அப்புறம் லேட்ரல் ஃபெமோரல் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆர்டரி. நம்ம எப்படி வந்து ஆக்சிலரி ஆர்டரி வந்து ஸ்கேப்புலாரில் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஸ்கேப்புலார் ஆர்டரி, சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி, ஆன்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி, போஸ்டீரியர் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்டரி ஞாபகம் இருக்கா? நம்ம ஹியூமரஸோட ஹெட்லேருந்து ஆக்சில் ஆர்டரி போகும்போது சுற்றி வளைக்குதோ அதே மாதிரி இங்கே எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரி நம்மளுடைய குளூட்டியஸோட ஹெட்டு கிட்ட டர்ன் ஆகும்போது மீடியல் ஃபெமோரல் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆர்டரி, லேட்ரல் ஃபெமோரல் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஃபெமோரல் ஆர்டரி. அதான் அர்த்தம் என்னென்னா, மீடியல்னால் உள்பக்கம், லேட்ரல்னால் வெளிப்பக்கம், சர்க்கம்ப்ளெக்ஸ்னால் சுற்றுப்பாதை, ஃபீமர் போனை சுற்றி வர்றதுனால அது ஃபெமோரல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்டரி. ஸோ சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்டரி அண்ட் வெயின் பார்த்தோம், இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்டரி அண்ட் வெயின் பார்த்தோம். ஏன் குளூட்டியல் வருதுன்னா அந்த இடத்துல குளூட்டியஸ் மசில் இருக்கிறதுனால. ஸோ அனாட்டமியோட நேம் மார்க்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. கவனம் செலுத்தணும், ஈடுபாடு செலுத்தணும், எதை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியணும். ஃபெமோரல்னால் ஃபீமரை சுற்றி போகிறதுனால அது ஃபெமோரல், மீடியலாக இருக்கிறதுனால மீடியல், லேட்ரலாக இருக்கிறதுனால லேட்ரல். உடம்போட மத்திய பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்தால் அது மீடியல், உடம்போட நகர்ந்து வந்தால் அது லேட்ரல். சரி, இந்த இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் பற்றி ஒரு 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, என்னென்னு படிப்போம். ஃப்ரம் டைம் டு டைம், காலங்காலமாக நீங்கள் ஒன்றும் இன்ஜெக்ஷன் தப்பாக போடுறதுல முதல் ஆள் கிடையாது. அதனால் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம், நான் தான் தப்பு செய்யலை, நான் மட்டுமா சார் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. ஃப்ரம் டைம் டு டைம் இட் இஸ் நெசசரி டு அட்மினிஸ்டர் ட்ரக்ஸ் இன்ட்ராமஸ்குலர்லி. காலங்காலமாக இந்த இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது. தட் இஸ்
by direct injection into muscles. This procedure must be carried out without injuring the neurovascular bundle. அதாவது வேன் ஸ்ட்ரக்சரை காயப்படுத்தாமல் போடணும். நல்ல செவிலியர், நல்ல மருத்துவர். சதக்குன்னு குத்துனா உங்கள் பேர் கொலையாளி, செவிலியர் கிடையாது. A typical site for an intramuscular injection is the gluteal region. The sciatic nerve passes through this region and needs to be avoided. அந்த sciatic nerve பெரிய நரம்பு இல்லாட்டி ஊசி போட்ட உடனே கால் மரத்து போன மாதிரி இருக்கும். The safest place of the injection is the upper outer quadrant. நம்ம buttocks ஓட upper outer quadrant. The gluteal region can be divided into quadrants by two imaginary lines. Already நம்ம இது பார்த்துட்டோம். It is important to remember that the gluteal region extends as forward and as the anterior superior iliac spine. Okay. The sciatic nerve இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இதை நம்ம சொன்ன பாயிண்ட் தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட்டில் நீங்கள் போடணும் அப்படின்னு கிரேஸ் அனாட்டமியை வலியுறுத்துறாரு. ஸோ இதுதான் கிரேஸ் அனாட்டமியோட ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். பகுதியாக பிரித்து மேய்ஞ்சு தனியாக காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்ட்ரிஸை மட்டும் நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரே ஒரு தசை மட்டும் அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த தசையோட பேர் என்ன? ஷயாட்டிக் ஃபொராமனில் ஒரு தசை அந்த ஃபொராமனை ரெண்டாக பிரிக்குது. அந்த தசையோட பேர் என்ன? 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பேர் பைரிஃபார்மேஸ். ஷயாட்டிக் ஃபொராமனை ரெண்டாக பிரிக்கிற அந்த தசையோட பேர் சயாட்டிக் ஃபொராமன். ஜெமலஸ் சுப்பீரியர், ஜெமலஸ் இன்டீரியர் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து மீடியல் ஃபெமோரல் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆர்ட்ரி, லேட்ரல் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஃபெமோரல் ஆர்ட்ரி. ஸோ ஃபீமர் போனோட தலையை சுற்றி மீடியலாகவும் லேட்ரலாகவும் ஒன்று வருது. சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் குளூட்டியல் ஆர்ட்ரி. அப்புறம் கையில் நம்ம ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரின்னு ஒன்று பார்த்தோம். ஆக்சிலரி ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச் வந்து ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரி, பைசப்ஸ்குள்ளே போகிறதெல்லாம். இங்கே அது மாதிரி ஆர்ட்ரி பேர் டீப் ஆர்ட்ரி ஆஃப் தை. அந்த டீப் ஆர்ட்ரி ஆஃப் தைக்கு வந்து 3 பர்ஃபோரேட்டிங் ஆர்ட்ரி. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன், பர்ஃபோரேஷன். ஆல்ரெடி பயாலஜி படித்தவங்க, பாட்னி ஜுவாலஜி படித்தவங்க, பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பர்ஃபோரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துளை போடுபவர்கள். பர்ஃபோரேஷன் அப்படின்னா துளை, ஓட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓட்டைக்கு எத்தனை பேரை பார்த்தோம் நம்ம? ஃபொராமன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம், ஃபொராமன். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் பர்ஃபோரேஷன், பர்ஃபோரேட்டர்ஸ். எத்மாய்டு, கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்ட்லேயும் நம்ம நிறைய ஃபொராமென்ஸை பார்த்தோம், நிறைய ஓட்டைகள், துவாரங்கள். அது வழியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சைகள் தொங்குவது போல் அந்த நர்வ்ஸ் வந்து ஆல்ஃபேக்ட்ரி நர்வ் வந்து கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டில் தொங்குது. அது வழியாக காற்று வீசப்படும் போது நம்ம அடுப்பில் வச்ச பால் தீஞ்சு போச்சு போல இருக்குது, போய் பாருங்கன்னு ஹாலில் நின்று கணவர் சொல்வார். கணவரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டணுமா இல்லை மூக்கு நல்லா வேலை செய்கிறத பாராட்டணுமா அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் முருங்காலாம் போட்டால் காக்கா வராது. இதே சிக்கன் பீஸு கருவாடெல்லாம் போட்டு பாருங்கள், தென்னை மரத்துலேருந்து மேலே இருக்கிற காக்கா அப்படியே ஏரோப்ளேனில் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் நாய்க்கு சாம்பார் சாதம், குழம்பு சாதம்லாம் வச்சு பாருங்கள், வராது. அதே ஒரு எலும்பு துண்டை வச்சுன்னு கையில் வாங்க, அங்கேருந்து வாலாட்டிக்கிட்டே வந்துடும். ஏன்னா மோப்ப சக்தி. நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது கொடுத்து பாருங்கள், அது ஹெர்பிவோரஸ். நீங்கள் கொடுக்குறது ப்ரௌன் டாட் இருக்குதா க்ரீன் டாட் இருக்கான்னு அர்த்தம். ப்ரௌன் டாட்னா அசைவ உணவுன்னு அர்த்தம். உணவு பொட்டலங்கள் மேலே ஒரு சதுரமாக போட்டு ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொட்டு ப்ரௌனாக இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம். ரெட்டாக இருந்தால் அசைவ உணவு, க்ரீனாக இருந்தால் சைவ உணவு. பட் மாட்டுக்கு எப்படி தெரியும் நீங்கள் நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. மாட்டுக்கு தெரியும், நீங்கள் கொடுத்தோன்னே எடுத்தோன்னே சாப்பிட்றாது. முதல்ல என்ன பண்ணாது, அப்படி பண்ணும், மோந்து பார்க்கும். அதுக்கு சைவ உணவோட வாசனையும் அசைவ உணவோட வாசனையும் தெரியும். அதுக்கு என்ன மூளை இருக்கா? அது என்ன ஆறறிவாக இருக்குது? எதை கொடுத்தாலும் திங்காது. ஸோ மோப்ப சக்தி மூலியமாக அதுக்கு தெரியுது. ஸோ பர்ஃபரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஓட்டைகள். இதை தான் நம்ம சிங்க்ரனைசேஷன் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி, செகண்ட் பர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி, தேர்ட் பர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி. பின்னாடி இருக்கிற பெரிய காலில் வர அந்த லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தையோட தொடை பகுதி இல்லையா, கறி வாங்குறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த தொடக்கறி தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு தொடக்கறி கேட்பாங்க. குழம்பு பண்ணுன்னா மார்கண்டை எலும்பு கேட்பாங்க, இல்லை அந்த முதுகு தண்டோட கறியோட கேட்பாங்க. ஸோ பிரியாணி வைக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த தொடக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. இந்த தையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தையை வந்து போஸ்டீரியராக பார்க்க போகிறோம், ஆன்டீரியராக பார்க்க போகிறோம், பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தையோட போஸ்டீரியர் ஆஸ்பெக்டை நம்ம பார்க்குறோம். நான் வந்து டயக்ராம்ஸ் இந்த ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட், போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் வரையும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த குளூட்டியல் ஃபோல்டு அந்த டயக்ராமை நம்ம வரையணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியர் ஆஸ்பெக்ட், நம்ம ஒரு கால் பகுதியை நம்ம வரைகிறோம், ஏதாவது காயங்கள் வரைகிறோம் அப்படின்னா நம்ம வந்து
காலை நம்ம வர்ணிக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹிப் பகுதியை நம்ம வரைஞ்சிக்கிறோம். அடி வரைகிறோம். அதே மாதிரி ஸோ இதில் எது ஆன்டீரியர் எது போஸ்டீரியர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட இல்லையா. ஸோ ரெண்டும் சிமிலராக இருக்குது. ஸோ கிராயினை இப்படி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட். ஸோ நிப்பிள் வரைஞ்சாச்சு, அம்பிளிகஸ் வரைஞ்சாச்சு, ஹைப்போகான்ட்ரிக் ஏரியா வரைஞ்சாச்சு, ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், இது பியூபிக் டியூபர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது சார்டோரியஸ் மசில், இங்கே நம்ம பார்க்குறது கிரேசிலஸ் மசில், குவாட்ரேட்டஸ் சுப்பீரியர், பெட்டலா போன் அப்படின்னு பார்த்துட்டு காலுக்கு வந்து பார்த்துட்டோம், மீடியல் மேலியோலஸ், லேட்ரல் மேலியோலஸ் அப்படி பார்த்துட்டோம். இப்போ இதே பேக்கு வரையணும் அப்படின்னா இதுதான் முக்கியம், நம்ம குளூட்டியல் ஃபோல்டை வரையணும். ஸோ பட்டெக்ஸ்க்கு அதே மாதிரி குளூட்டியஸ், இந்த பட்டெக்ஸோட கிளெஃப்ட், இந்த பட்டெக்ஸோட கிளெஃப்டை நம்ம வரையணும். இது அந்த சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் கிட்ட. அப்புறம் நம்ம வெர்டிப்ரல் காலத்தோட நடுவில் வரைஞ்சிட்டு கையை இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்கேப்புலா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போஸ்டீரியர் ஆஸ்பெக்டாகவும் இன்ஃபீரியர் ஆஸ்பெக்டாகவும் இந்த டயக்ராமை நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு அப்ரேஷன் இருக்குது, இல்லை பெரிய கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி வரையலாம். பின்னாடி வந்து ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு 2 வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன். இன்னொன்று வார்த்தையை பேர் அப்ரேஷன், இன்னும் ஒரு வார்த்தையை பேர் லேசரேஷன், கன்டூஷன் அப்படின்னு ஒரு 3 வார்த்தையோட பேரை அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ நம்ம இந்த இது அப்ரிவேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் எழுதுகிறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ரேஷனோட ஸ்பெல்லிங் ABRASION, லேசரேஷன் LACERATION, கன்டூஷன் CONTUSION. 3க்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2D ஸ்ட்ரக்சர், இது ஒரு 3D ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு 1D ஸ்ட்ரக்சர். டினா இங்கே டைமென்ஷன் அப்படின்னு பொருள். அப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா சில்லறை வாழ்கிறது. 2 வீலர்லாம் கீழே போய் விழுந்துட்டாக்கா என்னப்பா சில்லறை வாரினியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சிராய்ப்பு மட்டும் நம்ம கையை போய் தாங்கும்போது கை கிழிச்சிக்குது, இல்லை 2 வீலரில் சாயும் போது தோள்பட்டெல்லாம் செராச்சிக்குது. ஸோ அதோடைய காயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி செராச்சிருக்கும். பெரும்பாலும் இந்த முட்டி பகுதியில் எங்கெல்லாம் ஏன் சராய்ப்பு எலும்பு பகுதிகளில் தான் நடக்கும், வேறு பகுதியில் நடக்காது. ஏன்னா பின்னாடி எலும்பு இருக்கிறதுனால அது கீழே இருக்கிற ரோட்டோட சராய்க்கிறதுனால அந்த தசம் வந்து அந்த இடத்துல செராச்சிடும். அதனால் லேசரேஷன்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போனி ப்ராமினன்சஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து அப்ரேஷன். 2D ஸ்ட்ரக்சர். இதில் வந்து லென்த்து நம்ம பார்க்கலாம், அதாவது நீளம் அகலம் 2 தான் பார்க்க முடியும். ஸோ இந்த தொட பகுதியில் 6 × 5 சென்டிமீட்டரில் ஒரு அப்ரேஷன் இருக்குது. லெஃப்ட்டு லேட்ரல் சைடு அப்படின்னு, லெஃப்ட் லேட்ரல் சைடு ஆஃப் தி தை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம அப்ரேஷன் சொல்கிறோம். லேசரேஷன் அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர். இதை எதில் நம்ம பார்க்குறோன்னா, யாராவது அடித்து கீழே விழுந்து தசை கிழிஞ்சிருச்சுன்னா, இப்போ வந்து யாராவது பட்டெக்ஸில் கத்தியால் குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து நம்ம கீழே ரொம்ப மேலேருந்து ஒரு பெரிய ஹைட்லேருந்து கீழே விழும்போது இந்த தாட பகுதி, இந்த புருவம் பகுதியெல்லாம் கிழிஞ்சிரும். ஸோ இதில் வந்து ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், ஒரு டெப்த் இருக்கும். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், ஆழம் இருக்கும். ஸோ ஒரு லேசரேஷனை டிஸ்கிரைப் பண்ணும்போது 4 × 3 × 1 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் நீளம், 3 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கிழியப்பட்டிருக்கு அப்படின்னு லேசரேஷனுக்கு பொருள். ஸோ இதை ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கேன், அது எந்த சைஸில் வேணால் இருக்கலாம். அதனால தான் நான் ஓபி டயக்ராமில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்டூஷனாக வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கும்மாங்குத்து வாங்கினாக்கா ரத்தக்கட்டு வந்துடுது இல்லையா, கண்ணுக்கிட்ட கைக்கிட்ட ரத்தக்கட்டு உள்காயமாக இருக்குது. பேஷண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கா சார், உள்காயமா சார். மேலே இந்த மெனுவே மாமியார் மருமக சண்டையில் அடியே இருக்காது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இங்கே அடித்தாங்க அங்கே அடித்தாங்க, என்னம்மா அடி எங்கள் மவுத்து காட்டுமா அப்படின்னாக்கா, இல்லை சார் எல்லாம் உள்காயம் சார் அப்படின்வாங்க. பெரும்பாலான மாமியார் மருமகள் சண்டையோட ஃபேமஸ் வந்து கன்டூஷன்ஸ் தான். அதில் வந்து நாள்பட்டு அடிப்பட்ட உடனே தெரியாது, ஆனால் முதல் நாள் என்ன ஆகும், அந்த இடத்துல லேசாக கருப்பாகும், சிகப்பாகும், அப்புறம் மரூன் கலரில் ஆகும், அப்புறம் டார்க் ஆகும். அதனால கண்ணில் காயம் ஏற்பட்டால் கூட அப்படியே அது மூக்குக்கு பரவி, கன்னத்துக்கெலாம் பரவி, இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் பரவி அப்படியே போகும். ஸோ அது பேர் வந்து ஹெமட்டோமா, கன்டூஷன் அப்படின்னு பேர். ஸோ கன்டூஷன்னா என்னது,
ரத்த காயம், ஒரு இடத்துல கிளியவும் இல்லை சராய்க்கவும் இல்லை, ஆனால் அந்த பகுதி வீக்கமாக இருக்குது. ஸோ இந்த குளூட்டியஸ் ரீஜன் வந்து இந்த பகுதிக்கு தொடைக்கு ரொம்ப காமனஸ்ட் ரீஜன் ஃபார் எனி லாசரேஷன் அப்ரேஷனுக்கு ரொம்ப காமன் ரீஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த குளூட்டியஸ் மசிலில் நம்ம குளூட்டியஸ் மேக்ஸிமஸை பார்க்குறோம், குளூட்டியல் ஃபோல்டை பார்க்குறோம், பாப்ளிட்டியல் ஃபோர்ஸாவோட ஃபோல்டு பார்க்குறோம். அந்த இடத்துல டென்ஸா ஃபேஸை லட்டாவை பார்த்தோம், நம்ம சப்ஜெக்டில் கூட நம்ம ஞாபகம் இருந்தது நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஆன்டீரியர் ஆஸ்பெக்டை பார்க்குறோம், அதில் இங்குவைனல் கெனாலை பார்க்குறோம், அப்சரேட்டர் கெனாலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபெமோரல் ட்ரையாங்கிளை பார்க்குறோம். ஸோ இந்த தைக்கு இதுதான் மீடியல் கம்பார்ட்மெண்ட், இது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இது லேட்ரல் கம்பார்ட்மெண்ட். ஸோ இது மீடியல் கம்பார்ட்மெண்ட், இது லேட்ரல் கம்பார்ட்மெண்ட், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தை போகிறதுக்கு முன்னே த ஸ்ட்ராங்கஸ்ட் போன் ஆஃப் த பாடியை நம்ம பார்க்க போகிறோம். த ஸ்ட்ராங்கஸ்ட் போன். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹாக்கி ஸ்டிக் கணக்காக இருக்கும். ஸோ இவர் தான் ஃபீமர். ஸோ ஃபீமர் பார்த்தீங்கன்னா சற்று லேஸாக டில்ட்டாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் போன் கிடையாது. ஸோ இந்த ஹெட்டும் இந்த மீடியல் காண்டைலும் ஒரே பகுதியில் இருக்குது, லேட்ரல். பட் ஆனால் போன் வந்து கொஞ்சம் க்ராஸாக தான் கனெக்ட் ஆகுது. இது பார்த்தா தெரியுதா? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அதனால தான் நம்மளுடைய பெல்விஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஸோ பெல்விக் போனை நம்ம வரையும் பொழுது ஸோ இந்த மாதிரி இந்த அசிட்டாபுலம் இப்படி வரைஞ்சி இந்த சாக்ரம், ஸோ இந்த சாக்ரம் வரையும் போது இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுருணும், அதுதான் சாக்ரம். ஸோ வந்து இந்த அசிட்டாபுலம் இப்படி வந்து ஸோ சுப்பீரியர் ராமஸ், இன்ஃபீரியர் ராமஸ், பியூபிக் டியூபர்க்கல், சுப்பீரியர் ராமஸ், இன்ஃபீரியர் ராமஸ் இப்படி நம்ம வரையும் போது இந்த இடத்துல ஹெட் வரும்போது இந்த இதுதான் வந்து ஹெட் ஆஃப் தி ஃபீமர். ஸோ இது கிரேட்டர் ட்ரோகாண்டர், லெஸர் ட்ரோகாண்டர் வரும்போது ஸோ இது வந்து சற்று உள்ளே வரும், ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பெல்விஸோட ஆங்கிள் ஒரு டில்ட், லேட்ரல்லேருந்து மீடியலுக்கு வருது, கால் வந்து நேராக வருது. அதனால தான் இந்த ஜாயிண்ட் மிட்லைன் ஆஃப் தி ஹிப் டசன்ட் பாஸஸ் த்ரூ தி லேட்ரல் பார்டர் ஆஃப் தி நீயோட வெளிப்பக்கத்தில் தான் அது பாஸ் ஆகுது, மீடியல் பார்டரில் அது பாஸ் ஆகிறது இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, நம்மளுடைய நிலையான தன்மைக்கு, நம்மளோட திடத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இயற்கையாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த ஃபீமர் போனுக்கு வந்து ஒரு கிராஸ் ஸ்ட்ரேப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபீமர் போனோட பார்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஹெட்டு, இது கிரேட்டர் ட்ரோகாண்டர், லெஸர் ட்ரோகாண்டர், இது ஷாஃப்ட்டு, இது வந்து 2 காண்டைல். காண்டைல் அப்படின்னா ஒரு குண்டு கட்டாக, ஒரு முழுமையாக. ஸோ இது மீடியல் காண்டைல், இது லேட்ரல் காண்டைல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காண்டையில் நம்ம வேறு எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமரஸ் போண்டை இதே மாதிரி பார்க்குறோம். மீடியல் எபிகாண்டைல், லேட்ரல் எபிகாண்டைல் அப்படின்னாக்கா காண்டைல் அப்படின்னா ஒரு குண்டு கட்டாக, அந்த காண்டைலுக்கு மேலே அப்படின்னா எப்பிங்கிற வார்த்தைனா மேலே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்பினா மேலே, சப்புனா கீழே, சுப்ரானா மேலே, இன்ஃப்ரானா கீழே அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முட்டி பகுதியில் நம்ம உங்களுக்கு இந்த கிச்சிலிக்கா வர ஒரு எலும்பு இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு த மூவபிள் போன், த லார்ஜஸ்ட் செசமாய்ட் போன் ஆஃப் தி பாடி. செசமாய்ட் போன்னா அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெண்டான்லேயே எலும்பு ஆசிஃபிகேஷன் நடந்ததுன்னா, ஆசிஃபிகேஷனாக போன் ஃபார்மேஷன், அது உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருந்தேன். இந்த ஃபாசில் அப்படின்னா என்னன்றதை சொல்லியிருக்கேன். நீண்ட நாட்களாக மரம் போல ஒரு பொருளே கல்லாக மாறுவது உதகமண்டலத்தில் பொட்டானிக்கல் கார்டனில் நீங்கள் வந்து உங்களுடைய கண்காணிப்பு சுற்றுலா, பொட்டானிக்கல் அந்த பாட்னி சுற்றுலாக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மரம் ஒரு கல்லாக மாறிய கதையை நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இந்த ஒரு டெண்டான் வந்து ஒரு எலும்பாக மாறுற கதை பேர் தான் செசமாய்ட் போன்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ஆசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் பெட்டலா இஸ் த லார்ஜஸ்ட் செசமாய்ட் போன். இந்த பெட்டலா எதுக்கு பயன்படுது அப்படின்னா லாக்கிங் ஆஃப் த நீக்கு பயன்படுது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம நடக்கும்போது கால் கட்டக்குன்னு மூடும். ஸோ அது மூடும் பொழுது தான் நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும், கால் வந்து பக்கில் ஆகும். நடக்கும்போது அப்படியே கால் மடங்கிருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். பெட்டலா போனில் இன்ஜுரி இருந்ததுன்னா அது போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு கீழே பார்க்குற டயக்ராம் தான் பெரும்பாலான பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கும் ஒரு முக்கியமான டயக்ராம். இது என்னென்னு நீங்கள் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டிபியாவோட ஏரியல் வியூ. மேலேருந்து பார்க்குறேன், ஏறி பார்த்தா அது ஏரியல் வியூ, குனிஞ்சு பார்த்தா அது இன்ஃபீரியர் வியூ. ஸோ மேலேருந்து பார்க்குற நம்மளுடைய ஃபீமர் வந்து இந்த டிபியாவில் தான் வந்து உட்காருது. இது வந்து நல்லா இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் மேலேருந்து ஒருத்தரை பார்க்குறேன், ஃபீமர் போனை மட்டும் நகர்த்திட்டு பார்க்குறேன். அந்த ஃபீமர் போனோட 2 காண்டைல் இருக்கிறியா, மீடியல் காண்டைல், லேட்ரல் காண்டைல போய் டிபியா மேலே போய் அழுந்தி உட்காருது.
அப்போ அது அழுந்தி உட்கார்ந்தா நேராக எலும்போட எலும்பு உட்கார முடியாது இல்லையா, அதனால தான் ஒரு குஷன் கொடுக்கப்படுது. ஒரு குஷன்னா வந்து ஒரு மெதுப்பான தன்மையில் ஒரு தசை இருக்குது, தசைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜவ்வுன்னு எடுத்துக்கலாம். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெனிஸ்கஸ் அப்படின்னா சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். மெனிஸ்கஸ் அப்படின்னா சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது 2 சி மாதிரி இருக்கா பார்த்தா? ஆமாம் இருக்குது, 2 சி ஷேப் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது வந்து லேட்ரல் இது வந்து மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ் அப்படின்னு பேர். லேட்ரல் மெனிஸ்கஸ் அப்படின்னா வந்து இது ஃபிபுலா பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மீடியல் மெனிஸ்கஸ்னால் டிபியா பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், கீழே இல்லையா. இது டிபியா போன், ஃபிபுலா இதுக்கு கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எந்த டிபியாவாக இருக்கணும்? இது லெஃப்ட் டிபியாவாக இருக்கணும் இது. ஸோ ஏன்னா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லா கிளாஸில் எல்லாருக்கெல்லாம் புரியாது. இன்றைக்கி திடீர்னு வந்தவங்களுக்கு, என்றைக்கோ ஒரு நாள் வரவங்களுக்குலாம் இது புரியாது. உள்ளே தினம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஃபீமர் போனை மட்டும் எடுத்துட்டா டிபியாவை மேலேருந்து பார்த்தா ஒரு வியூ கிடைக்கும்ல. அப்போ இது உள்பக்கமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ இது வந்து டிபியாக்கு இது மீடியல் அப்படின்னு அர்த்தம், இது லேட்ரல் அப்படின்னு அர்த்தம். இது மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ். இப்போ பெரும்பாலான மூட்டு தேய்மானங்கள் இந்த மெனிஸ்கஸ் தேஞ்சு போகிறதுனால தான் நடக்குது. மெனிஸ்கஸ் தேஞ்சு போச்சுன்னா எலும்போட எலும்பு உராச ஆரம்பிக்கும். அப்போது கால் நடக்கும்போது கரன்னு சத்தமும் கேட்கும், அதனால வலி ஏற்படும். முட்டி பார்த்தீங்கன்னா ஷேப் மாறி இருக்கும். நிறைய இந்த பாட்டிங்கெல்லாம் பாவம் வீட்டோட பொருளாதார சூழ்நிலைக்குனால கீரையும் மீனும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அன்னக்கூடையில் வச்சுக்கிட்டு சாஞ்சு நடப்பாங்க. அவங்க முட்டி பார்த்தீங்கன்னா 2 முட்டியும் விரிஞ்சிருக்கும். ஸோ அது பேர் வந்து ஜீனஸ் வேரம். 2 முட்டியும் சில பேருக்கு முட்டிக்கிட்டு இருக்கும், அது ஜீனஸ் வேல்கம். ஜீனஸ் வேரம்னா ஜீனஸ் வேரம் அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து இடுப்பு பகுதி இருக்குது. ஸோ நார்மலாக கால் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இப்படி தான் முட்டி இருக்கணும். ஸோ இது வந்து நார்மல். இப்போ இதுவே தேய்மானம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா முட்டி வந்து இப்படி மாறிடும். அவங்க நடக்கிறது பார்த்திங்கன்னா கால் தாங்கி நடப்பாங்க. ஸோ இது வந்து ஜீனஸ் வேரம் அப்படின்னு பேர், ஏன்னா விலகி போயிருக்கு. இதே ஒட்டிகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு, அது என்னாகும், அவங்களோட முட்டை என்னாகும் இப்படி வரும்போது. ஸோ வேல்கம் டிஃபார்மிட்டினா அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களோட முட்டி இப்படியும் ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க இல்லையா. முட்டி 2 முட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது கம் போட்டு ஒட்டின மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்கம். இது வேரம், விஏ. ஜெனு அப்படின்னா ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம், ஜெனுனா ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜெனு வேரம், ஜெனு வேல்கம் நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் டிபியாவும் ஃபிபுலாவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டிபியா வந்து இது மீடியல் காண்டைல், இது மீடியல் காண்டைல், இது லேட்ரல் காண்டைல், இது டிபியல் டியூபராசிட்டி. நம்மளுடைய குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ் வந்து இங்கே தான் வந்து அட்டாச் ஆகுது. குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ்னால் என்னென்னு கேட்பீங்க, போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் சோலியல் லைன் அப்படின்னு இருக்குது. சோலியல் லைன் அப்படின்னா என்னங்கிறதும் நம்ம பின்னாடி பார்க்கலாம், வர போக தெரியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலோட பில் பகுதியில் லெக்குனா வேறு, தைனா வேறு. தைனாத்தோட லெக்குனா கால் கீழே இருக்கிறது. இந்த லெக்கில் பின்னாடி வந்து ஒரு ஹார்ட் ஷேப்டாக ஒரு மசில் இருக்கும், பகனபலி மாம்பழம் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காலோட சந்தை கண்ட சதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லை கேஸ்ட்ரக் சோல்டிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சோலியல் லைன் அப்படின்லாம் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ தான் பண்ணுறோம். ஃபிபுலா உங்களுக்கு தெரியும், ஃபிபுலா வந்து வெயிட் டிரான்ஸ்மிட்டிங் போன் கிடையாது, டிபியா தான் வெயிட் டிரான்ஸ்மிட்டிங் போன். ஃபீமர் டிபியா நேராக வந்து டேலஸில் கனெக்ட் ஆகுது. பட் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் இது ஒரு பகுதியாக பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதனால தான் டாலோ டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்டை தான் வந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிபுலா போன் ஜென்ரலி வெரி வீக் போன், லேசாக அடிப்பட்டாலே உடஞ்சிட்ருக்கும். பகுதிக்கு வருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்ப்ரைஸாக டக்குன்னு உங்களுக்கு கிளாஸை முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம வந்து வர பகுதியில் நம்ம பார்க்குறது தை பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தையோட ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட், இலியாக்கசோயஸ் மசில் எல்லாம் பார்க்க போகிறோம். குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ்னால் என்னென்னு கேட்டிருந்தீங்க. பெட்டலா போனில் வந்து எப்படி அட்டாச் ஆகுது, மிகவும் வலிமையான தசைகள். உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஹுசைன் போல்ட், த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் தி எர்த், ஹுசைன் போல்ட். அதனால தான் ஒரு வாகனத்துக்கு பேரே வந்து போல்ட்டுன்னு பேர் வச்சாங்க, ஒரு கார் நிறுவனம்.
அந்த கார் வந்து போல்ட் போல ஓடும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து 100 மீட்டரை ஒரு ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 6 செகண்ட் 7 செகண்டில் கடந்துருவார் அப்படின்றது உலக சாதனை. ஸோ வந்து கொஞ்சம் வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹுசைன் போல்ட் அப்படின்றவர் தான் த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் தி எர்த் அப்படின்னு இப்போ சமீபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 100 மீட்டர் தூரத்தை மிக விரைவாக 6 வினாடிகள் 7 வினாடிகளில் கடந்துருவார் அப்படின்னு நம்ம ஏஞ்சி நின்று ஓடுறதுக்கே 6 வினாடிகள் ஆகிடும். ஏஞ்சி போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு அந்த வலிமையான ஓட்டப்பந்தயத்துக்கு தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது யார் அப்படின்னா தை தான். அதனால தான் அத்லெட்டிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் விருப்பம் இருக்கிறவங்க தசைகள் காலோட தசைகளை பலப்படுத்தணும், அதுக்கு பல பரீட்சை நடத்தணும். அதனால தான் ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னாடி கிரவுண்டை நல்லா சுற்றி வரணும், காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதனால தான் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு 1 2 3 ரெடி ஸ்டார்ட் கோன்னு சொல்கிறதுக்கு முன்னே ஃபஸ்ட் அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, கையெல்லாம் நல்லா நீட்டி மடக்கி கீழெல்லாம் தொட்டு பார்த்துப்பாங்க, காலெல்லாம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஃப்ராங்க் ஸ்டார்லின்ஸ் லா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு தசை அதிகமான செயல்திறன் வரணும்னா அந்த தசை வெகு தூரமாக இழுத்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். ஒரு வீணை வாசிக்கும் போது அந்த வீணையில் பெஸ்ட் சவுண்ட் வரணும்னா பின்னாடி மேலே திருகுறது இருக்கும் சைட்ல எல்லாம், அது கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே நமக்கு திருகாதவங்க நமக்குலாம் போய் கொடுத்தா நம்ம திருகுனா என்ன ஆகும், வயரு பட்டுன்னு உடச்சிக்கும். நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்க அது கரெக்டான டென்ஷனில் வச்சு வாசிச்சா சவுண்ட் வரும். நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் சாரோட பாட்டு கச்சேரி பார்த்துருப்பீங்க. புருவங்கள்லாம் தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு புருவங்கள் வாசிக்குதா பாட்டு வாசிக்குதா வயலின் வாசிக்குதா நமக்கு தெரியாது. ஸோ கரெக்டான டென்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காலோட தசைகள் கரெக்டான டென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியும். இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாஸ்டர்ஸ்க்கு தெரியும். அதனால தான் லெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட் ரன்னர்ஸ்னால் சின்ன தூரங்கள் ஓடுபவர்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சார்டோரியஸ்லாம் பார்த்தோம். அப்படியே நம்ம அப்டக்டர் லாங்கஸ், அடக்டர் லாங்கஸ், அப்டக்டர் மேக்னஸ், பெக்டினஸ், அது போல் தசைகள் எல்லாம், தொடையோட தசைகள் எல்லாம் நிறைய தசைகள் இருக்குது தொடையில். அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிட்டோம். 3 கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம், போஸ்டீரியர், மீடியல், லேட்டரல். ஸோ தை மட்டுமே நம்ம பார்த்தோம்னா போதுமானதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து நீ ஜாயிண்ட்டை கவர் பண்ணலாம். நீ ஜாயிண்ட் ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் ஜாயிண்ட் ஆஃப் தி பாடி. ஒரு மொபிலிட்டியும் கொடுக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. நம்ம பெரும்பாலான வேலைகள் நம்ம கீழே உட்காந்து ஏஞ்சி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. குனிஞ்சு நிமிர்றதுக்கு நம்ம உடம்பை வந்து சின்னதாக மடக்கிறதுக்கு முட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு படம் தெரிஞ்சிருக்கும், கமலஹாசனோட படம் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு பேர். ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்தேன் தங்கமே, அதில் அவர் படம் முழுக்க முட்டிக்கால் போட்டே நடிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இந்த முட்டிலேயே நடந்திருக்காரு. அப்போது ஒரு ஆளோட உயரத்தை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம பேசணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், முட்டிக்கால் போட்டு பேசுகிறோம். இறைவனிடம் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன கேட்குறோம், முட்டிக்கால் போட்டு தான் மன்றாடுறோம். ஸ்கூலில் நம்ம தப்பு ஏதாவது பண்ணிட்டோம்னா வாத்தியார் நமக்கு என்ன சொல்கிறோம், டேய் முட்டிக்கால் போடுறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ ஒரு பலமான ஒரு வரலாறு சிறப்பு மிக்க முட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். போலீஸ் கூட என்ன சார் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த முட்டியை, இந்த மூட்டு, ஆயாக்க தாத்தாக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மூட்டு வலி சார். ஒரு கேஆர் விஜயாலாம் வராங்க இல்லையா, ஒரு ஆண்டி எனக்கு ரொம்ப மூட்டு வலியில் அவதிப்பட்டேன், நான் அப்புறம் இந்த ஆயில் போய் தடவிட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸான இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், TKR அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். முட்டியில் ஏற்படக்கூடிய தசைகள் மாற்றம், இந்த கேஸ்ட்ரோக்னோசோமியஸ் அந்த மசில் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிபியா ஃபிபுலா போகலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. Thank you, sir.